அமாவாசையில் 3 அமாவாசை ரொம்ப முக்கியத்துவமானது. அந்த 3 அமாவாசைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சிவாலயத்தில் இருக்கிற புண்ணிய நதியில் போய் அவங்க காலமான முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க, ஆகாரம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், எல்லா பல வகைகள் அந்த மாதிரி சாப்பிட்றோம். அவங்களுக்கு ஆகாரம் நல்லா கேட்டுக்கங்க. நம்ம அமாவாசையில் கொடுக்குற பிண்டம் அது எங்கே கொடுக்குறோம்? சிவாலயத்தில், பேரூர், கொடுமுடி, பவானி, தாமிரபரணி, திருமூர்த்திமலை, ராமேஸ்வரம், எல்லா சிவாலயத்திலும். ஏன் அப்படின்னா, மூதாதையர்கள் காலமானோன்னு சிவபெருமானுக்கு ஐதீகமாகிறதா அணுகிறது. அப்போ அவங்களுக்கு நம்ம ஆகாரம் தர்ப்பணம் திதி கொடுக்கும்போது அவங்க அமாவாசைக்கு 7 நாளைக்கு முன்னாடி நம்ம பூமிக்கு வந்துடுவாங்க. எல்லாம் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு அமாவாசை, அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க நீர்நிலை சமுத்திரம்னா கடல், நீர்நிலையில் காக்கை வடிவத்தில், சனீஸ்வரோட அவதாரம் காக்கை வடிவத்தில், அவரோட கோலத்தில் உங்கள் குடும்பத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம பையன் வரானா, நம்ம பொண்ணு வராங்களா, நம்ம பேரன் பேட்டி வர்றாங்களா, நம்ம நினைக்கிறாங்களா, நம்ம பிண்டம் திதி கொடுக்குறாங்களான்னு அவங்க பார்ப்பாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு ஆரோக்கியம் இல்லை, ஒரு நல்ல காரியம், திருமணம், தொழில், கல்வி, வீடு, நிலம், உபயம் வாங்கிறதெல்லாம் தடைப்படுதுன்னா அது முதல்ல என்ன காரணம் அப்படின்னா, முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற ஐதீகம். அதோட தோஷத்துக்கு பேர் என்னன்னா பித்ரு தோஷம். பித்ருனா யார்? முன்னோர். அப்போது அவங்கள அமாவாசைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் பிண்டம் கொடுக்கவே முடியல அப்படின்னா உங்கள் வீட்டில் தயிர் சாதத்தில் சாதம் செஞ்சு அவருக்கு உகந்த தானியம் கலந்து வைக்கணும். காக்கை வெடித்து சாதம். இது முடியாத பட்சத்தில் பண்ணலாம். முடிஞ்சதுன்னா எல்லாரும் போய் பிண்டம் தர்ப்பணம்னா கொடுத்துருப்பாங்க. வீட்டில் படையல் போட்டு அவங்க படத்தை வச்சு கும்பிடுவாங்க. அருகில் இருக்கிற சிவாலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணுவாங்க. உதாரணமாக நம்ம பேரூர், கொடுமுடி, பவானி, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிற கைலாசநாதர் அப்படின்னு தரிசனம் பண்ணுவாங்க. பண்ணும்போது அவங்களோட ஆன்மா, மூதாதையோட ஆசீர்வாதம் சந்தோஷப்பட்டு உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாங்க. என்னதான் நீங்கள் பண்ணாலும், எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் வேண்டும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இருக்கும். இப்போ எங்களுக்கு அங்காள பொண்ணா இஷ்ட தெய்வம் அப்பா, அப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும். அப்போது முன்னோர்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேண்டும். அதனால தான் இன்றைக்கி சிவ தரிசனம் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அவரை கும்பிட்றீங்க, தெரிஞ்சும் கும்பிட்றீங்க, தெரியாமல் எதாச்சியாக கோயிலுக்கு கும்பிட்றீங்க. அப்போது அவரோட அனுகிரகம் உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களும் கிடைக்கும். பேரூர் தான் போய் கும்பிடணும், அருகிலுக்கு சிவாலயத்துக்கு கும்பிடணும். இங்கே இருக்கும் நல்லா கும்பிட்டு ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்லா மனமுருக வேண்டிக்கங்க, அபிஷேகத்தை வாங்கிக்கங்க. இன்றைக்கி எண்ணற்ற பலன் கிடைக்கும். அமாவாசையில் பெரிய அமாவாசை, 3 அமாவாசையில் இது முக்கியமான அமாவாசை, தை அமாவாசை. அதனால் கும்பிட்டு அவருக்கு அபிஷேகத்தினே தனியாக வச்சு, முந்தா நாள் பிரதோஷம், சோமவாரம், சிவராத்திரி 3 சேர்ந்து வந்த அபிஷேகத்தினர் இதுதான். இன்றைக்கி சாயந்தரம் பண்ணுவது இதுதான். தனியாக வச்சுக்கணும். பிரசாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவாரம் ஊற்றியாகும். சாயந்தரம் தரிசனம் பண்ணி 6:30 மணிக்கு இருந்தீங்கன்னா உங்கள் கையில் அபிஷேகம் அதுக்கு கொடுக்கணும்.